நம்முடைய பகைஞனிய சிலுவையில் கொண்டு போட்டாரே. நம்முடைய பகைஞனிய சிலுவையில் கொண்டு போட்டாரே. நமக்கு சமாதானம் உண்டு பண்ண சிலுவை இரத்த சிந்தினார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ண சிலுவை இரத்த சிந்தினார். அல்லேலூயா அல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா. ஆமென். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உண்மையாவே கெட்டு போனவங்களை ரட்சிக்க வந்தாராம். நம்ம தேவன் எவ்வளவு நல்லவன். வாலிப பிள்ளைகள் பெரியவர்களுக்கு ருசிச்சாங்கனாவே பாவத்துக்கிட்ட போய் நிக்க மாட்டாங்க. பவுல் சொல்றாரு, சிலுவையின் உபதேசம் கெட்டு போனவங்களுக்கு அது பைத்தியமா இருக்கும். ஜெபம்ன்றது ஒரு பைத்தியமா இருக்கும். துதி ஆராதனைன்றது ஒரு பைத்தியமா இருக்கும். ஏன் உட்கார்ந்துக்கிறேன்னு நம்மளுக்கு வெறுப்பம் வரும். கை தட்டுங்க. என்ன சுத்தி இருக்கு சத்திருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவான். என்ன சுத்தி இருக்கு சத்திருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவான். சமா யெகோவா சமா என் தலை உயர்த்திடுவார். யெகோவா சமா யெகோவா சமா என் தலை உயர்த்திடுவார். என்னை சுற்றி சத்துருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். சொல்லுங்க. என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். எனக்காயிருப்பாரே. சொல்லுங்க. யெகோவா ஷம்மா என் கேடகமும் மகிமையும் எனக்காயிருப்பாரே. யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா என் தலை உயர்த்திடுவார். யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா என் தலை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். சத்துருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். ஐஸ்வர்யகணமோ உம்மாலே வரும். யெகோவா ஷம்மா மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். ஐஸ்வர்யகணமோ உம்மாலே வரும். யெகோவா ஷம்மா மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா என் தலை உயர்த்திடுவார். என் தலை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலை
தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? நல்ல கை தட்டி ரீபா பாபா லா ரபா லா ரிகா பாலா ரபா ரீபா பாபா பாபா லா ரபா லா நீரிபோ ரபா கரபா நிரபா துரபா நிரபா ஓ துரி துரமானி நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மலை மேலே ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். அப்போ இந்த ஜபம் எதுக்கு? கர்த்தரோட கூட இருக்கிறதுக்கு. அதுக்கு தான் ஜப நாளை நம்ம நியமிக்கிறோம். எதுக்கு 40 நாள் ஜப நாளை நியமிக்கிறோம் சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் ஜப நாளில் இருக்கலாம், ஜபமே இல்லாத நிறைய பேர் இருப்பாங்க. அது இல்லை, ஜப நாள் தேவை. அப்போ நீங்கள் யாத்திராகம் இதே வார்த்தையை யாத்திராகத்தில் பார்த்தீங்கன்னா 34:28 மோசே கர்த்தரோட கூட இருந்தார்னு இருக்கும். இங்கே மலையில் இருந்தார்னுக்குது, அங்கே கர்த்தரோட இருந்தார்னு இருக்கும். மலை தான் ஜபம். நம்ம மலைன்ற ஜபத்தில் நம்ம ஏற ஏற நம்ம கூட கர்த்தர் வந்து நிற்பார். அப்போ அந்த இடத்துல கர்த்தர் வந்து நிற்கிறாரு மோசையோட. யாத்திராகம் 34:5 எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் அந்த மோசே 40 நாள் போய் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது மேகமாக இறங்கி வந்து அவர் அருகிலே நின்றார்னுக்குது. இந்த இடத்துல கூட அவர் வந்திருக்கிறாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்களா? பார்த்தீங்கன்னா முதல்ல தேவன் அவரை சந்திக்க வர்றாரு. ஆடு மேய்த்து கொண்டு போகிறாரு. ஆடு மேய்த்து கொண்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு முள்ளு செடி எரிஞ்சுன்னு இருக்குது. பாருங்க, மோசே மோசேன்னு கர்த்தர் அவரை கூப்பிடுறாரு. ஃபஸ்ட்டு தேவன் அவருக்கு அக்னியாக வராரு. அக்னியாக வந்தாலும் மோசே அதை உணரவே இல்லை. அது பெரிய ஒரு அற்புதம். இனி கூட தேவன் இந்த இடத்துல அக்னியாக இறங்கி வந்திருக்கிறாரு. உங்கள் மத்தியில் அவர் வெளிப்படுவார். ஆனால் பல பேர் அதை நம்ம உணரவே மாட்டோம். மோசே மோசேன்னு கூப்பிட்றாரு, கிட்ட போகிறார் அந்த அற்புத காட்சியை பார்க்கலான்னு. ஆமே, நீ போட்டுனுக்கிற செருப்பை கைட்டு, உன் பாதரட்சிய கைட்டு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்கிறாரு. இப்போ மோசையை கொண்டு தான் தேவன் அந்த பகுதியில் பெரிய ஒரு எழுப்புதலை தரணுன்னு பிளான் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆனால் மோசே அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. என் ஜபத்தில் நான் ஆயுதுட்டேன் 2 காரியம் மோசைக்காக. யாத்திராகம் 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. இப்போ ஆண்டவர் அற்புதத்தை அடையாளத்தை காட்டி கோலை பாம்பாக மாறி, கை குஷ்டமாக மாறி, தண்ணி ரத்தமாக மாறி, அதெல்லாம் பெரிய அற்புதம். இப்போ அவர் சொல்கிறாரு அந்த 4ஆம் அதிகாரத்தில், நான் திக்குவாயும் மந்த நாவு உள்ளவன், எனக்கு வாக்கில் நானே வல்லவன் இல்லை, பேசுறதுல அந்த அளவுக்கு நான் பலசாலி இல்லை, நீங்கள் முடிஞ்சால் வேற ஒருத்தர் அனுப்புங்கன்றான். அனுப்புன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சித்தமாக இருந்தால் வேற ஒருத்தர் அனுப்புங்கன்றாரு. இனி கூட பாருங்க, கனவு மனைவியாக இருப்பாங்க, அவங்கள கொண்டு தேவனுடைய சித்தம் நிறைவேறத்துக்காக இருக்கு. ஐயா அவரோட அறையப்பட்ட இனி நான் இயேசுவே எனக்குள் வாழ்வு. சிலுவையிலே அவரோட அறையப்பட்ட இனி நான். எல்லாம் சொல்லுமா? இனி நான் அல்ல இயேசுவே. அது சொல்ல சொல்ல வந்துருவார் தெரியுமா? நான் பவுலை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஆமே, பவுல் சொல்றாரு அந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20 சொல்றாரு, சிலுவையில் நான் அவரோட அறையப்பட்டேன், இனி நான் அல்ல
இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்துல நான் காண்றேன் எனக்குள்ள இருக்கிறத. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உனக்குள்ள இருக்கிற இயேசுவை விசுவாசத்தை காணலாம். அதனால உங்க உண்மை உங்களுக்குள்ள அவர் போட்டோமே வரட்டுமே. ஏதோ நமக்கு வந்த உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம், ஏதோ பேசுனாங்க, அப்படி போவானா? உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்கணும். பாப்பீங்களா? பாடலாமா? ஹல்லேலூயா. சிலுவையிலே அவரோடு அறையப்பட்ட நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். சிலுவையிலே அவரோடு அறையப்பட்ட இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணமப்பா, தேவ கிருபை நித்திய ஜீவனப்பா. பாவத்தின் சம்பளம் மரணமப்பா, தேவ கிருபையோ நித்திய ஜீவனப்பா. தேவ கிருபையோ நித்திய ஜீவனப்பா. சிலுவையிலே அவரோடு அறையப்பட்ட இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். சிலுவையிலே அவரோடு அறையப்பட்ட இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். சிலுவையில் அறிவேன் இயேசுவின் நாமத்தை நான் மேன்மை பாராட்டுவேன். மாம்ச இச்சையை நான் சிலுவையில் அறிவேன் இயேசுவின் நாமத்தை நான் மேன்மை பாராட்டுவேன். இயேசுவின் நாமத்தை நான் மேன்மை பாராட்டுவேன். சிலுவையிலே அவரோடு அறையப்பட்ட இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். சிலுவையிலே அவரோடு அறையப்பட்ட இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். ஆமென். நல்ல கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையாவே நம்ம மாம்ச இச்சையில கூட கர்த்தர் சிலுவையில் அறையணும். அறையணும். அல்லேலூயா சொல்லுங்களா? ஆமா. யாராருக்கு நீ கர்த்தர் பேசி இருக்கிறாரு? வாலிப பிள்ளைகளோட கர்த்தர் இடைப்பட்டுக்கிறாரா? உண்மை. படிப்பை சொன்னாங்க பாரு. உங்களை கர்த்தர் எப்படி பார்க்குற? கலெக்டரா பார்க்குறாரு, IAS அதிகாரியா பார்க்குறாரு. ஆமான்னு சொல்லுங்களா? ஆமா. நீங்க சின்னதா மேனேஜரை பேங்க்ல போனோம், பியூனா இருக்கணும், இப்படி அப்படின்றீங்க. உங்களெல்லாம் பார்க்குற பார்வை வந்து பெரிய ஆண்டவர் உங்களை சிறந்தவர்களா பார்க்குறாரு, பெரியவங்களா பார்க்குறாரு. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முடிக்க போறோம். தூரமா இருந்த என்ன அவர் ரத்தத்தினால கிட்ட சேர்த்தாரு. நான் முடிக்க போறோம். நம்மளாம் யாரு? எங்க இருந்தவங்க? தூரமா இருந்தோம். இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் தான் உண்மையும் என்னையும் தேவனுக்கு முன்பாக
நிறுத்தி இருக்குது. ஆமென். அந்த ரத்தத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் வந்து நமக்காக பட்ட பாடுகளை நம்ம நன்றி சொல்லணும். உண்மையாவே நம்மளாம் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. ஆமென். ஆமென். ருசிக்கணும்னு சொன்னாங்க. உண்மை இதை சொல்லி சொல்றது இல்லை, சொல்லி இயேசு ஏத்துக்குன்னு சொல்றது இல்லை. ஹalleluya. ருசி ஆமென். ஜீசஸ். சொல்லுமா. கிறிஸ்து மரித்ததினால தேவ அன்ப விளங்க பண்ணாரே. கிறிஸ்து எனக்கு மரித்ததினால தேவ அன்ப விளங்க பண்ணாரே. தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரே. தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரே. கிறிஸ்து எனக்கு மரித்ததினால தேவ அன்ப விளங்க பண்ணாரே. கிறிஸ்து எனக்கு மரித்ததினால தேவ அன்ப விளங்க பண்ணாரே. சொல்லுங்க. தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரே. தூரமாயிருந்த உன்னை இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரே. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுக்க மாட்டேனே. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுக்க மாட்டேனே. மரணம் நேரிட்டாலும் ரத்தத்தாலும் மரணம் நேரிட்டாலும் இயேசு ரத்தத்தால ஜெயம் பெறுவேனே. கிறிஸ்து எனக்கு மரித்ததினாலே தேவ அன்ப விளங்க பண்ணாரே. கிறிஸ்து எனக்கு மரித்ததினாலே தேவ அன்ப விளங்க பண்ணாரே. தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரே. தூரமாயிருந்த உன்னை இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரே. ஆமென், ஆமென். எவ்வளவு தேவன் பேசுறாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாத கிரியையின் ஆவிகள் ஒவ்வொருத்தரிலிருந்து வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால் வெளியே போ. ஓரி பாபா பாபா சந்தர பாபா பாபா. வரப்போற இந்த புனித வெள்ளிக்கு உண்மையாவே எங்களை சுத்தப்படுத்தி சுத்தப்பொன்னாக திருவிருந்துக்குள்ள எங்களை கொண்டு போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. நன்றி நன்றி. பாஸ்டர் ஆசீர்வதிங்க. பாஸ்டர் அம்மாவை ஆசீர்வதிங்க. கொடுத்த 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க ரத்தத்துக்குள்ள அவங்களை மூடுங்க. உங்க ரத்தத்துக்குள்ள அவங்களை மூடுங்க. உங்க ரத்தத்துக்குள்ள அவங்களை மூடுங்க. அவங்களோட இணைந்து இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க ரத்தத்துக்குள்ள மூடுங்க. அவங்க பிரதர் ரத்தத்துக்குள்ள மூடுங்க. அவங்க சிஸ்டர் ரத்தத்துக்குள்ள மூடுங்க. அந்த குழந்தைகளை ரத்தத்துக்குள்ள மூடுங்க. இன்னும் உன்னுடைய வருகை வரைக்கும் உன்ன சுகத்தோட பலத்தோட நீடித்த ஆயுசோட உன்ன தேவனுடைய காரியத்தை அதிகமா செய்யத்தக்கதான கிருபை வெளிப்பாடு தரிசனங்களை தந்து அப்ப உன்ன ஊழியத்தை உன்ன செய்யத்தக்கதான கிருபை பாஸ்டர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. சொல்லுமா, எல்லாம் சொல்லுமா. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கை தட்டுங்க. என்ன சுத்தி இருக்கு சத்திற்கு மேலாக என்ன சுத்தி இருக்கு சத்திற்கு மேலாக உயர்த்திடுவார்.